கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டோமோ, அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டோமோ, நாம் நீதிமான்களை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். நீதிமான் தன் நீதியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் நீதிமான்களாய் உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நீதிமான்களாய் வாழும்போது, அவருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நீதிமான் பொய் பேச்சை வெறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நீதியான காரியங்களை செய்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையை பேசுகிறோமா? இதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்ப்பார். அவர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவர், மனிதனோ முகத்தை பார்ப்பான். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய இருதயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் அறிவார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கேட்கிறார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய செவிகள் நம்முடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதாம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீதிமான்களை நாம் வாழ வேண்டும். நீதிமான்களுடைய ஜெபத்தையே கர்த்தர் கேட்கிறார். ஆனால் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களையும் அக்கிரமங்களையும் துணிகர பாவங்களையும் தீமைகளையும் செய்து கொண்டு ஜெபித்தோம் என்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் வேண்டும். நம்முடைய இருதயத்திலே ஒரு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவங்களை அறிக்கையிட்டவைகளை விட்டுவிடும் போது தேவன் இரக்கங்களை கொடுக்கிறார். மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளால், சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய், நீதிமான்களாய் வாழும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அநேக ஜனங்கள் தீமையை செய்கிறார்கள். தீமைக்கு தீமை செய்வது, மற்றவர்களுக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறதாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு தீமையை விட்டு விலகி நன்மை செய்வோம். தீமை செய்தால் கர்த்தர் நம்மை வெறுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் நன்மையை யோசிக்கும் பொழுது கர்த்தர் கிருபையை கொடுப்பார். தீமையான சிந்தனைகள், தீமையான எண்ணங்கள் வரும்போதே நம்முடைய வாழ்க்கையிலே விழுந்து போவோம், வளர்ச்சி இருக்காது. அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தாழ்த்தும் போது தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் என்றால் அவைகளை விட்டு மனம் திரும்பும் போது அவருடைய பிள்ளைகளை அவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தீமையான காரியங்கள் செய்யாதபடிக்கு, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நன்மையான காரியங்களை செய்வோம். ஹல்லேலூயா. நன்மைகளை செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே துதிக்கிறோம், பரிந்து பேசுகிறவரே துதிக்கிறோம், ஜீவாதிபதி ஆனவரே துதிக்கிறோம், மகிமையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதற்காக உம்மை போற்றுகிறோம், போல்கிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து ஆபத்தான காரியங்களுக்கு தப்புவித்தவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறவரே துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வருதிக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வர்யத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா காரா ஷேகே லே தேனே காராதாரபலாம் ரீபா லாஹாதார ஷால்லா ஹதாராபா லீபாராக்கே தேனே ஷேகே லே தேனே காராதாரபலாம். தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா லாக்கா ரஷா லாக்கா தூணா ஹதா ரஷாலா தானா மாரா. என் தேவன் ஆசீர்வதிங்க. என் தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குங்கப்பா. என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். உடைய உதவிதான் பிள்ளைகளுக்கு தேவை. ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி விடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ரீபா காரா ஷேகே லே தேனே காராதாரபலாம் ரீபா லஹாதார ஷா லஹாதார ஷே லே கே ரே கே தேனே காராதாரபலாம். பரிசுத்த ஆவியின் அக்கினினால் நிரப்புவீராக. ரீஷா காராகா தாரா ஷாலா தன ஹதார ஷாலே தேனே மாரா காராதாரபலாம் ரபா காரா ஷேகே லே தேனே மா காராதாரபலாம் ஓ ராக்கா தீரி ஷேகே லே தேனே காரா ஷா காராக்கா தூரா காராதாரபலாம். உடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கி இருக்கட்டுமாப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, குழப்பங்களோடு இருக்கிறதோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீஷா லாகா தாரா ஷே லே தேனே காராதாரபலாம். என் தேவன் சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, கர்ப்பத்தின் கனியில தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ரா ஷாக்கா ராக்கா தூரா ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலாம். தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு வெளிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பேசுங்க. அப்படியே சமூகத்திலே தாழ்த்துகிறோம். சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விகுணங்கள் எல்லாற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்கள் மேலே தங்கி இருக்கட்டும். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.